11th Standard Mathematics, Chapter 1, Sets, Relations and Functions. Example 1.3. Prove that ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்குறாங்க. இது பார்க்கும்போது நமக்கு ரொம்ப ஒரு டிஃபிகல்ட்டான ப்ராப்ளம் மாதிரி தோணும், பட் இட் இஸ் வெரி ஈஸி. அதுக்கு இந்த ப்ராப்ளத்தை ப்ரூவ் பண்ணுறதுக்கு நாம் சில பேசிக் ஐடியாஸை 9th படித்த பேசிக் ஐடியாஸ் செட் தியரியில் அதை நாம் நினைவு கொண்டு வரலாம். என்னென்னு பாருங்கள். இப்போ நான் இங்கே செட்டை 2 சர்க்கிளாக ரெப்ரசன்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு செட்டை முதல் சர்க்கிள் ஏன்னு எடுத்துக்கலாம். இந்த ரெண்டாவது சர்க்கிள் செட் பின்னு எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஏபின்ற 2 செட்டோட 2 செட்டிலேருந்து நம்ம என்னென்ன ரிசல்ட் நம்ம 9th படித்தோன்றதை ஞாபகத்துக்கு கொண்டு வரலாம். சரியா? இப்போ ஃபஸ்ட் பாருங்கள், இந்த ஏவுக்கும் பிக்கும் காமன். இப்போ ஏவுக்கும் பிக்கும் காமனான இந்த ஏரியா இருக்கு இல்லையா, இந்த ஏரியா என்ன, இது ஏ இன்டர்செக்ஷன் பின்னு சொல்லுவோம் இல்லையா. இந்த ஏரியா இது என்ன, ஏ இன்டர்செக்ஷன் பி, அதாவது ஏவுக்கும் பிக்கும் காமனான ஏரியா. 2 இன்டர்செக்ட் பண்ணுற இந்த ஏரியாவுக்கு பேர் ஏ இன்டர்செக்ஷன் பி. சரி, இப்போ இந்த ஏ இன்டர்செக்ஷன் பிக்கும் நான் இப்போ ஒரு ரிலேஷன் எழுதுறேங்க. என்ன எழுதுகிறேன் அப்படின்னா, ஏ இன்டர்செக்ஷன் பி, அப்புறம் செட் ஏ, அப்புறம் ஏ யூனியன் பி, இந்த 3 செட்டுக்கு என்ன ரிலேஷன் எழுதுறேன்னா, இப்போ ஏ இன்டர்செக்ஷன் பின்றது என்னென்னா ஒரு சின்ன ஏரியா, ஏவுக்கும் பிக்கும் காமனான ஏரியா. இது எதுக்குள்ளே இருக்குது, ஏவுக்குள்ளே இருக்குது. ஏன் அப்போ ஏ இன்டர்செக்ஷன் பி இஸ் ஏ சப்செட் ஆஃப் ஏன்னு எழுதலாம். அப்போ இந்த இடத்துல என்ன போட முடியும்னா, ஏ இன்டர்செக்ஷன் பி இஸ் சப்செட் ஆஃப் ஏன்னு போடலாம். இந்த ஏ இருக்கு இல்லையா, இந்த ஏ ஏ யூனியன் பியோட சின்ன செட்டு தான். ஏன்னா ஏ யூனியன் பின்றது ஏவும் பியும் சேர்ந்த செட்டு. அப்படி இருக்கும்போது ஏன்ற செட்டு எதை விட குறைவாக இருக்கணும், எதை விட சின்னதாக இருக்குன்னா ஏ யூனியன் பியோட குறைவாக இருக்கும். அப்போது இந்த ஏ என்ற செட் ஏ யூனியன் பியோட சப்செட்டாக இருக்கும். இந்த ரிலேஷன் நம்ம ஞாபகம் இருக்கணும். சரியா? ஏ இன்டர்செக்ஷன் பின்றது ஏவோட சப்செட்டு. இந்த ஏன்றது என்னன்னா ஏ யூனியன் பியோட சப்செட். அப்போ எது பெருசுன்னு பார்க்கணும். ஏ இன்டர்செக்ஷன் பி சின்ன செட்டு எல்லாம் தெரியும், ஏ யூனியன் பி பெரிய செட்டு. சரியா? இந்த ஒரு கான்செப்ட் நீங்கள் இந்த ப்ராப்ளம் ப்ரூவ் பண்ணுறது ஞாபகம் வச்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம இன்னொன்றையும் பார்க்கலாம் பாருங்கள். இந்த மாதிரி ஏன்ற செட் உள்ள சப்செட் எதுக்கு, பிக்கு சப்செட்டாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த பின்ற செட்டுக்குள்ளே ஏன்ற செட்டு சப்செட்டாக இருக்குது. இப்போ ஒரு ரிசல்ட் நம்ம கொண்டு வரலாம். என்ன ரிசல்ட்னா பாருங்கள், ஏ இஸ் எ சப்செட் ஆஃப் பியாக இருந்தால் நான் 2 ரிசல்ட் எழுதுறேன். ஏ இன்டர்செக்ஷன் பி ஈக்குவல் டு என்ன, அடுத்தது ஏ யூனியன் பி என்ன அப்படின்னு நம்ம 9th பார்த்துருக்கோம். அதை இப்போ நம்ம படித்தோமோ இல்லையே ஞாபகத்துக்கு கொண்டதெல்லாம். ஏன்றது பியோட சப்செட்டாக இருந்ததுன்னா ஏ இன்டர்செக்ஷன் பி, ஏவுக்கும் பிக்கும் காமனான ஏரியா எதுவாக மட்டும்தான் இருக்கும், ஏ மட்டும்தான் இருக்கும். அப்போ சின்ன செட்டு. சரியா? உள்ளடங்கி இருக்குல்ல, அந்த செட்டு தான் ஏ இன்டர்செக்ஷன் பியில் வரும். அப்போ இது என்ன, ஏ இன்டர்செக்ஷன் பி ஏவுக்கு ஈக்குவலாக இருக்கும். சரியா? ஏ யூனியன் பின்னா ஏவும் பியும் சேர்ந்தது. அப்போ அது எதை குறிக்குன்னா அந்த பெரிய செட்டு பியை குறிக்கும். அப்போ ஏ யூனியன் பி பியாக இருக்கும். இது எப்போது ஏ இஸ் எ சப்செட் ஆஃப் பியாக இருக்கும்போது, ஏன்ற செட்டு பிக்குள்ளே இருக்கும்போது ஏ இன்டர்செக்ஷன் பின்றது சின்ன செட்டு ஏவுக்கு ஈக்குவலாக இருக்கும், ஏ யூனியன் பின்றது பெரிய செட்டு பிக்கு ஈக்குவலாக இருக்கும். இந்த கான்செப்டை தான் நம்ம இந்த ப்ராப்ளத்தை ப்ரூவ் பண்ணுறதுக்கு கொண்டு வர போகிறோம். சரியா? ரைட். இப்போ ஃபஸ்ட்டு இந்த கொடுத்துருக்கூடிய எக்ஸ்பிரஷனில் இந்த முதல் ப்ராக்கெட் இருக்கு பாருங்கள், ஏ யூனியன் பி டேஷ் யூனியன் சி இன்டர்செக்ஷன் ஏ இன்டர்செக்ஷன் பி டேஷ் இன்டர்செக்ஷன் சி டேஷ். இந்த 2யும் எடுத்துக்கலாம். அந்த 2 செட்டுக்கும் இந்த 2 செட்டு எடுக்கும்போது 2லேயுமே நான் எதை மட்டும் மார்க் பண்ணுறேன்னு கவனிங்க. இங்கே இதில் ஏ எடுத்துக்கிறேன், அதே மாதிரி இதுலேயும் ஏ எடுத்துக்கிறேன். சரியா? இந்த பக்கம் பின்னாடி இருக்க செட்டு விட்டுருங்க. யூனியன் பி டேஷ் யூனியன் சி இருக்குது, யூனியன் போட்டு ஒரு செட் இருக்குது, இங்கே இன்டர்செக்ஷன் போட்டு ஒரு செட் இருக்குது. இப்போ நமக்கு இந்த கண்டிஷன் படி நம்ம ஏ யூனியன் பி யூனியன் சினா, இப்போ யூனியனாக இருக்க செட்டு தான் பெருசாக இருக்கும் இல்லையா. ஒரு செட்டு கூட இன்டர்செக்ஷன் ஆகுது சின்னதாக இருக்கும். அப்படின்னா இந்த ஏ இன்டர்செக்ஷன் பி டேஷ் இன்டர்செக்ஷன் சி டேஷ்ன்றது எதுக்குள்ளே இருக்கும், ஏ யூனியன் பி டேஷ் யூனியன் சிக்குள்ளே இருக்கும். சொல்லுறது புரியுது இல்லையா? அதாவது ஏ இன்டர்செக்ஷன் பி தான் சின்ன செட்டுன்னு சொல்லியிருக்கோங்க, யூனியன் வர்றது பெரிய செட்டு. இந்த கான்செப்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ எது கூட யூனியன், ஏ கூட யூனியன்.
இது ஏ கூட இன்டர்செக்ஷன். அப்போ இன்டர்செக்ஷன் வர செட்டு தான் சின்ன செட்டு. அப்போ இந்த சின்ன செட் எதுக்குள்ளே அடங்கி இருக்குன்னா இந்த இதுக்குள்ளே சப்செட்டாக இருக்கும். புரியுது இல்லையா? அப்போ இங்கே இந்த இதை எப்படி எதுவும் நீங்கள் ஏ இன்டர்செக்ஷன் பி டேஷ் intersection C dash is a subset of என்ன A union B dash union C. என்ன காரணம்னு சொல்கிறேன் நான். அதாவது என்ன சொன்னேன் புரிஞ்சுக்கோங்க. இந்த செட் எதோட இருக்கு? இது A கூட இன்டர்செக்ஷனாக இருக்குது, இது ஏன்ற செட்டு கூட யூனியனாக இருக்குது. எந்த செட்டு வந்து யூனியனாக இருக்கோ அதுதான் பெரிய செட்டு இல்லையா? அப்போ ஏ கூட யூனியனாக இருக்கிறது தான் பெரிய செட்டு. அதுக்குள்ளே தான் எது சப்செட்டாக இருக்கும்? இன்டர்செக்ஷனாக இருக்கிற செட்டு இருக்கும். இது நமக்கு கிளியர். சரியா? இப்போ இங்கே இந்த இதுலேருந்து நம்ம என்ன சொல்லலாம்னா, இப்போ சின்ன செட்டுன்னு சொல்லும்போது இன்டர்செக்ஷன் எடுத்தோம்னா என்ன, இங்கே ரெண்டுக்கு நடுவில் இன்டர்செக்ஷன் வந்துருக்குது. பாருங்க, பிக்குள்ளே ஏ இருக்குது. இந்த இதை கம்பேர் பண்ணி பாருங்கள். பிக்குள்ளே ஏ இருக்குது. அப்போது இன்டர்செக்ஷன் எடுத்தால் அது சின்ன செட்டுக்கு ஈக்குவல், யூனியன் எடுத்தால் பெரிய செட்டு ஈக்குவல். நம்ம எடுக்கிறது இன்டர்செக்ஷன் எடுக்க போகிறோம். தேர்ஃபோர் என்ன பாருங்கள், இப்போ ஏ யூனியன் பி டேஷ் யூனியன் சி இன்டர்செக்ஷன் ஏ இன்டர்செக்ஷன் பி டேஷ் இன்டர்செக்ஷன் சி டேஷ். நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு பிரச்சனையும் கிடையாது, இவ்வளோதான். அது முடிஞ்சால் ப்ராப்ளமே நம்ம முடிஞ்ச மாதிரி. இப்போ எது வந்து பெரிய செட்டு எது வந்து சின்ன செட்டுன்றதை ஐடென்டிஃபை பண்ணால் போதும். எதுக்குள்ளே எது இருக்குது, எதுடைய சப்செட்டாக எந்த செட்டு இருக்குது, இதுதான் நமக்கு தேவை. இப்போ யூனியன் வர்றது தான் எப்பயுமே பெரிய செட்டுன்னு சொல்கிறோம். அதுக்குள்ளே தான் எது இருக்கும்? இன்டர்செக்ஷன் வர்றது. இங்கே பார்த்துக்கோங்க இந்த மாதிரி. அப்போது யூனியன் இந்த யூனியன் வரக்கூடிய இந்த செட்டுக்குள்ளே இது இருக்கிறதுனால நம்ம இன்டர்செக்ஷன் எடுத்தால் என்ன இருக்கும்? இந்த செட்டுக்குள்ளே தான் இந்த செட்டு இருக்குது, இது சப்செட்டு இல்லையா? அப்படின்னா இன்டர்செக்ஷன் எடுத்தால் சின்ன செட் தான் வரணும். இது எது சின்ன செட்டு? ஏ இன்டர்செக்ஷன் பி டேஷ் இன்டர்செக்ஷன் சி டேஷ் தான். அப்போது இது வந்து ஈக்குவல் டு ஏ இன்டர்செக்ஷன் பி டேஷ் இன்டர்செக்ஷன் சி டேஷ். இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். அவ்வளோதான், இது முடிஞ்சு போச்சு. இப்போது ஒரு சைடு நம்ம முடிச்சிட்டோம். சரியா? அடுத்து இதே மாதிரி இந்த ரெண்டாவது ப்ராக்கெட்டில் இருக்கிறது எடுத்துக்கலாம். இந்த ரெண்டாவது ப்ராக்கெட்டில் எது பெரிய செட்டு எது சின்ன செட்டுன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ இதில் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த சி டேஷை எடுத்துக்கிறேன் காமனாக. சி டேஷ் கூட ஒரு யூனியன் இருக்குது, இங்கே வந்து சி டேஷ் கூட ஒரு இன்டர்செக்ஷன் இருக்குது. அப்போது இன்டர்செக்ஷன் வர்றது தான் சின்ன செட்டுன்னு சொன்னேன் இல்லையா? அப்போ இது எப்படி இதை அடுத்து பி டேஷ் இன்டர்செக்ஷன் சி டேஷ் எதோட சப்செட்டாக இருக்கும்? ஏ யூனியன் பி யூனியன் சி டேஷ். என்ன காரணம்னு தெரியுதா? இப்போது இன்டர்செக்ஷன் எடுக்கக்கூடிய செட்டு சின்ன செட்டு, யூனியனாக இருக்கிற செட்டு பெரிய செட்டு. அந்த யூனியனாக இருக்கிற செட்டுக்குள்ளே தான் எது இருக்கும்? இன்டர்செக்ஷனாக இருக்கிற செட்டு இருக்கும். ரைட். இதே போல் இங்கேயும் இப்போ இந்த இது இருந்தால் என்ன சொல்லணும்? இதுதான் வந்து சப்செட்டு. இந்த பி டேஷ் இன்டர்செக்ஷன் சி டேஷ் எதுக்குள்ளே இருக்குது? ஏ யூனியன் பி யூனியன் சி டேஷ்குள்ளே இருக்குது. சரியா? இப்போ இந்த படத்தில் வந்து நம்ம ஏபி மட்டும் போட்டு காமிச்சது போல நீங்கள் என்ன பண்ணணும்? இங்கே வந்து ஏ யூனியன் பி யூனியன் சி டேஷ் தான் இந்த பி இருக்கிற இடத்துல வரும். பி டேஷ் இன்டர்செக்ஷன் சி டேஷ் எங்கே வரும்? ஏ இருக்கிற இடத்துல வரும். அப்படின்னா இதுக்கு ரெண்டுக்கும் நம்ம இன்டர்செக்ஷன் எடுத்தோம்னா சின்ன செட் என்னவோ அதுதான் வரும். இந்த கான்செப்ட் தான் இங்கே போட்டுக்கிறோம். ஓகே. இப்போ தேர்ஃபோர் ஏ யூனியன் பி யூனியன் சி டேஷ் இன்டர்செக்ஷன் பி டேஷ் இன்டர்செக்ஷன் சி டேஷ். நல்லா இதில் புரிஞ்சுக்கணும். எது சின்ன செட்டு? பி டேஷ் இன்டர்செக்ஷன் சி டேஷ் தான் சின்ன செட்டு. அப்போ இன்டர்செக்ஷன் எடுத்தோம்னா எது சின்னதோ அதான் வரணும். அப்போது பி டேஷ் இன்டர்செக்ஷன் சி டேஷ். இது வந்து ஈக்குவேஷன் 2. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ இந்த ரெண்டும் தனித்தனியாக இருக்குது. இது வந்து ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டு, இது வந்து செகண்ட் ப்ராக்கெட். இது ரெண்டுக்கும் நம்ம என்ன செய்யணும்? யூனியன் கண்டுபிடிக்கணும். ரெண்டுக்கும் யூனியன் கண்டுபிடிக்கணும். சரி, அப்படின்னா இப்போ இதுக்கு போடலாம் பாருங்கள். என்ன போடலாம்? நவ் இப்போ கொடுத்தக்கூடிய ஈக்குவேஷன் எடுத்துக்கலாமா? ஏ யூனியன் பி டேஷ் யூனியன் சி இன்டர்செக்ஷன் ஏ இன்டர்செக்ஷன் பி டேஷ் இன்டர்செக்ஷன் சி டேஷ். இது ஒரு
செட்டு. யூனியன் ரெண்டாவது செட் கொடுத்துருக்காங்க என்னென்ன, ஏ யூனியன் பி யூனியன் சி டேஷ் இன்டர்செக்ஷன் பி டேஷ் இன்டர்செக்ஷன் சி டேஷ். இப்போ ரெண்டையும் தனித்தனியாக ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் இருக்குது, செகண்ட் ஈக்குவேஷன் செகண்ட் ப்ராக்கெட் இருக்குது. இப்போ இது ரெண்டும் சேர்ந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், ஈக்குவல் டு பாருங்கள், ஃபஸ்ட் ஈக்குவேஷனுக்கு சிம்பிளை பண்ணி வச்சது என்ன, ஏ இன்டர்செக்ஷன் பி டேஷ் இன்டர்செக்ஷன் சி டேஷ். இது ஃபஸ்ட்டு செட்டுக்கான ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டுக்கான செட்டு. செகண்ட் அப்புறம் நடுவில் வந்து இருக்குது யூனியன் இருக்குது. செகண்ட் செட்டுக்கான இது வந்து பி டேஷ் இன்டர்செக்ஷன் சி டேஷ். இது செகண்ட் ஈக்குவேஷன் வந்து எகைன் அதே தான், அந்த சப்செட் ப்ராப்ளம் தான், எது பெருசு எது சின்னதுன்னு கண்டுபிடிக்கணும். இப்போ இங்கே பாருங்கள், பி டேஷ் இன்டர்செக்ஷன் சி டேஷ் இதுலேயும் நாம் என்ன பண்ணலான்னா, இங்கே வந்து பி டேஷ் இன்டர்செக்ஷன் சி டேஷ் கூட இது பி டேஷ் இன்டர்செக்ஷன் சி டேஷ் தனி செட்டு, இது வந்து பி டேஷ் இன்டர்செக்ஷன் சி டேஷ் கூட இன்டர்செக்ஷன் கண்டுபிடிக்க செட்டு. இது நல்லா பார்த்தாலே தெரியும் நமக்கு இல்லையா. பி டேஷ் இன்டர்செக்ஷன் சி டேஷ்ன்றது தான் வந்து பெரிய செட்டாக இருக்கும், இது தனியாக இருக்குது. இது வந்து பி டேஷ் இன்டர்செக்ஷன் சி டேஷுக்கும் ஏவுக்கும் காமனாக இருக்கிறது, அப்போ இது சின்ன செட்டாக இருக்கும். அப்படின்னா இந்த செட்டு எதுக்குள்ளே அடங்கியிருக்கும், பி டேஷ் இன்டர்செக்ஷன் சி டேஷ்குள்ளே அடங்கியிருக்கும். கிளியர் தானே, சொல்கிறது புரியுது இல்லையா. இது வந்து என்ன மாதிரி, இது பி டேஷ் இன்டர்செக்ஷன் சி டேஷ்ன்றது வந்து இந்த செட்டு கூட இந்த செட்டு வந்து தனியாக இருக்குது. தனியாக இருக்கிற செட்டுக்கு இன்டர்செக்ஷன் கண்டுபிடிச்சா தனியாக செட்டை விட குறைவாக தான் இருக்கும் இல்லையா. அப்போ குறைவான செட் வந்து இதுதான். ஸோ இங்கே வந்து என்ன இருக்கும், பி டேஷ் இன்டர்செக்ஷன் சி டேஷ் தான் இது கிடைக்கும். காரணம் வந்து என்ன அப்படின்னு சொல்லியிருக்கோம். இப்போ ரெண்டு சேர்க்கிறோம் இல்லையா, சேர்க்கும்போது யூனியன்னா என்ன அர்த்தம், சின்ன செட்டு பெரிய செட் ரெண்டு சேர்த்தா பெரிய செட் தான் கிடைக்கும். ஸோ இப்போ இது இந்த எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். ஒவ்வொன்றிலையும் இந்த படத்து மேலே இதை எழுதி பார்த்துட்டீங்கன்னா கூட ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ இந்த இடத்துல வந்து பி டேஷ் இன்டர்செக்ஷன் சி டேஷ் வரும் பி இருக்கிற இடத்துல, இது வந்து ஏ இன்டர்செக்ஷன் பி டேஷ் இன்டர்செக்ஷன் சி டேஷ். இப்போ பார்க்கும்போது தெரியுது, இதையும் சேர்த்தா பெரிய செட்டு கிடைக்கும். பெரிய செட்டு என்ன, பி டேஷ் இன்டர்செக்ஷன் சி டேஷ். ஸோ இதுதான் வந்து இந்த ப்ராப்ளத்தோட இது. ஸோ ஒரே கான்செப்ட் தான், இந்த ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய ரிசல்ட்டும் ரெண்டாவது இருக்கிற ரிசல்ட்டும் நம்ம யூஸ் பண்ணி தான் என்ன பண்ணிட்டு இருக்கோம், ஒவ்வொன்றிலையும் கண்டுபிடிச்சிருக்கோம். இது வந்து இன்டர்செக்ஷன்னா சின்ன செட்டு வரும், யூனியன்னா பெரிய செட்டு வரும். இங்கே வந்து யூனியன் போடுங்க, இங்கே யூனியன் போடுறதுனால இதில் பெரிய செட் எது, பி டேஷ் இன்டர்செக்ஷன் சி டேஷ். இந்த ரெண்டாவது இங்கே எழுதிக்கிற ரிசல்ட் யூஸ் பண்ணி நம்ம இங்கே போட்டுக்கிறோம். இங்கெல்லாம் வந்து இன்டர்செக்ஷனை யூஸ் பண்ணி போட்டுக்கிறோம் சரியா. இன்டர்செக்ஷன் வரும்போது ஃபஸ்ட் ரிசல்ட்டையும், யூனியன் வரும்போது செகண்ட் ரிசல்ட்டையும் யூஸ் பண்ணுறோம். இது தெரிஞ்சு கொஞ்சம் போட்டு பார்க்கணும். தேங்க்யூ.